ஹைட்டாக பேசிட்டு போகிறவங்களுக்கு அப்படி ஹைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொள்ளுமா வரவங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொள்ளுமா இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் சினிமா. அப்படி இல்லாதவங்க ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி இறக்கி விடுவாங்க மைக்கை. அதுதான் டைரக்டர். இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கிளம்புற விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டைரக்டர் ராமச்சந்திர சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏல வந்து நிதிஷன் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவருக்கு ஸ்கிரிப்ட் சைடில் இதெல்லாம்னு. எனக்கு கொஞ்சம் அப்போது ஒர்க்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால் சரி ஓகேன்ட்டு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நல்லா பேசினார், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் இல்லை. சரி நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அப்படின்னு நானும் கம்முன்னு விட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ அவ்வளோ சொன்ன அவர் கண்டுக்குமான்றாரு அப்படி இப்படின்னு பேசலான்னு பார்த்தேன். சரி ஓகே விட்டுரு, இதெல்லாம் இது மாதிரி நிறைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டாச்சு. சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் இவருடைய இதில் வந்து ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரு, உங்களுக்கு சாங் இருக்குது அது இருக்குதுன்னு பயங்கரமாக இது பண்ணி பூஸ்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தார். எனக்கு செம ஆச்சரியம். எனக்கு ஆனால் இது டக்குன்னு அப்போலாம் ஒன்றுமே கண்டுக்கல. இப்போ வந்து இவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாரு. நைட்டு 2 மணிக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நேற்று நைட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கும் போதோ நம்மளை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த இது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருடைய இயக்குநர்களுடைய இதுவே வந்து சதுரங்க இது மாதிரி தான், ஆட்டம் தான். ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா எனக்கு இடையில் ஒரு 10 வருஷம் கேப் வந்தது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணோங்கிற ஒரு கேப்பில் தான், தயாரிப்பாளர் எனக்கு கிடைக்காம ரொம்ப நம்ம பிளான் பண்ணதாலும் சக்ஸஸ் ஆன பிளானிங் தான். அதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஃபீல்டில் ஆல் அவுட்டு, அதை எங்கடா போயிட்டாரு அப்படின்னு எனக்கு இதெல்லாம் இடையில் கொரோனா டைம்லலாம் என் பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். எனக்கு போஸ்டர் ஓட்டானுங்க, இந்த மாலையெல்லாம் அப்பயே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. பூஜைக்கு போட வேண்டிய மாலையை கூட்டின்னு வந்து கடைசியில் எப்படி வந்தானுங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது. அவ்வளோ போராட்ட கலைகள். அதனால் நான் என்ன எந்த படங்கள் போனாலும் நான் ஃபுல்லாக அந்த ஆர்டிஸ்டாக இல்லாமல் டைரக்டர் டீமில் தான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு பல டைரக்டர்கள் நான் வந்து நடிக்க வச்சுருக்கிறேன், அது வேறு விஷயம். ஏன்னா பல பேர் ஊரில் இருந்து நல்லா சொகுசாக காவேரி ஆற்றங்கரெல்லாம் குளிச்சுட்டு இங்கே வந்து மேன்சன் ஒரு மாதிரி ஸ்மெல்லோ இப்போ எல்லாம் குடும்பத்தையும் இருந்துட்டு இங்கே சினிமாக்காக போராடிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஊர்லலாம் கேட்கும் போகும்போது எங்கன்னு கேட்டால் திருட்டு ஜெயிலில் இருக்கிறான் பொழுது, அதான் ஆளே காணணுமானுங்க. ஆனால் இங்கே எவ்வளோ போராட்டங்கள் இருப்பேன். அதனால தான் என்ன சொல்லுவோன்னா, ஒரு சீன் நடிச்சிருங்க நீங்கள் இந்த படத்தில், அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக நான் பல டைரக்டர்களை வந்து நடிக்க வச்சுருக்கிறேன். அந்த மாதிரியான போராட்ட காலங்கள், இந்த கஷ்டங்கள்ங்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறது தான். இது நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டங்கள் அது இதுங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு போராட்டம் கழிச்சு இன்றைக்கி ஒரு படம் எடுத்து அது தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வாங்குறது கொள்றதுங்கெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். படம் எடுத்தாலும் ஓடிடியில் வாங்குறது இல்லை, அது மாதிரியான விஷயம். பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் அந்த மாதிரி சில படங்கள், சின்ன படங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து ஒரு படத்தை ஆரம்பித்து பூஜையே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டாடி ஒன்று ப்ரொடியூசர் நம்பிக்கையாக வந்திருக்கிறாருன்னா அவர் இந்த கதை மேலே வச்சுங்கிற நம்பிக்கை தான். சர்மா சார் சூப்பர் சார், உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள் வரணும். இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு ஒரு நல்ல கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இயக்குநர்கள், அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு நான் ஒரு அன்பாக வேண்டிக்கிறேன் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சதுரங்க ஆட்டம் ஆரம்பம், ஒரு அழகான ஆரம்பம். பிள்ளையார் சுழி போட்ட படைப்பு பேர் முருகா. பட் ஜென்ரலாகவே படம் பூஜைகள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சிலது கைண்ட் ஆஃப் குறைவாயிடுச்சு. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸோ ட்ரெய்லர் டீசர் ஃபர்ஸ்ட் லுக்னு வெவ்வேறு விதத்தில் ஒரு படத்தோட ப்ரமோஷன்ஸோ ஆடியன்ஸ் கூட சேர்க்குற ஒரு முயற்சி இருக்குது. ஒரு பூஜையை அந்த மனநிறைவோட ஒரு வார்ம்த்தோட அந்த பாசிட்டிவிட்டியோட அந்த பிளெஸிங்ஸோட அட்டென்ட் பண்ணுற மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும், இந்த விழாவில் கலந்துக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோடனே இந்த ப்ரொடக்ஷன் பேனோட லோகோ பார்த்தேன், VVS, தட்ஸ் சுப்ரீம் ஃபில்ம்ஸ், வினோத் வி சர்மா வெஞ்சர். எனக்கு வினோத் சார் ஆஸ் அ தயாரிப்பாளர் இப்போ தெரியும். பட் கடவுளின் இடத்துல வேறொரு சூழலில் நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்குது.
இந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து இயக்குனர் ராமச்சந்திரன் சாரை சந்தித்து ஃபைனலைஸ் எல்லாம் பண்ண பிறகு எனக்கு வினோத் சார் கால் பண்ணார். ஐம் வென்ச்சரிங் இன் டு சினிமா அசோக் அண்ட் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஒரு படைப்புக்கே அந்த முழு க்ரூவுக்கு சாரதியாக கிருஷ்ணராக இயக்குனர் இருப்பார். பட் அந்த படத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது தான் தயாரிப்பாளர். அந்த விவிஎஸ்னு அது லோகோவும் பார்க்குறப்ப ஓடுற குதிரை மேலே ஜென்ரலி கட்டுற விஷயந்தான் சினிமான்னு சொல்லுவோம். அந்த லோகோவில் அந்த 2 குதிரை கமையாக கெத்தாக ஓடுது. விவிஎஸ்ல ஐ திங்க் ஒரு வெற்றி, வாழ்ப்பு, வாழ்க்கை இது எல்லாமே கலந்து அழகாக அமைஞ்சிருக்கு. ஐ விஷ் வினோத் சார் ஆல் தி வெரி பெஸ்ட். அவரோட இந்த வெஞ்சரில் மேலும் மேலும் இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுவை இந்த ஆரம்பம் வளரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். அட் த சேம் டைம் ராமச்சந்திரன் சார் ஹஸ் பீன் இந்த பயணத்தில் மட்டும் அறிமுகமாக இல்லாமல் ஒரு இயக்குனராக, ஒரு போராடுற இயக்குனராக பல வருடங்களாக அறிமுகம். ராமச்சந்திரன் சாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அவர் கதை நரேட் பண்ணார். ஆக்சுவலி லிட்டரலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ். அந்த டீட்டெயில்ஸை மேபி இவென்ச்சுவலி அப்புறம் பகிர்ந்துக்குவோம். பட் ஏன்னா இது ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் உங்கள் அனைவருமோட ஆசீர்வாதங்களும் நல்ல எண்ணங்களும் ஒரு புது வருடம் 2025க்கு என்டர் பண்ணுற இந்த தருணத்தில் இப்போவே ஜோஷாக பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறோம். அண்டு உங்கள் அனைவருமோட பிளெஸிங்ஸ் வேணும். ராமச்சந்திரன் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். அண்ட் இந்த பயணம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பிக்குது. மனமார்ந்த நன்றி. வந்து வினோத் சார் தெரியும். பிகாஸ் எனக்கு இந்த வினோத் சார் இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணுற முன்னாடிலேருந்தே ராம் சார் செலக்ட் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும், உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும், ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ 3 days பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சுருக்குறோம், நீங்கள் வந்து அவனுக்கு பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன். ஸோ இங்கே வந்து எங்கள் படத்துக்காக வாழ்த்து வந்திருக்கோம் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களோட இந்த படம் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட்டு சக்ஸஸாக வரப்போதும் எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் டே. ஸோ இது ரொம்ப லாஸ்ட் மினிட் அண்ட் தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ் எங்களுக்காக லாஸ்ட் மினிட்ல வந்ததுக்கு. அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். அண்ட் தேங்க்யூ டிஓபி டேனி சார் அண்ட் டைரக்டர் ராம் சார். கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ன்றனால நர்வஸாக இருக்குது, உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் இட். Happy to be a part of this team. Thank you.